Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th Maths 7th chapter mensuration exerciseல first sum பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்திருக்கோம். அது வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். The radius and height of a cylinder are in the ratio 5:7. இதுல வந்து வெளிப்படையா கொடுக்கல 7 cm 5 cm ன்னு ரேஷியோல கொடுத்திருக்காங்க. என்ன ரேஷியோல கொடுத்திருக்காங்க? 5:7 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. And its CSA curved surface area is 5500 square centimeter. Find the radius and height. இப்போ ரேஷியோல கொடுத்திருக்கிறத வந்து நம்ம எவ்வளவு ரேடியஸ் ஹைட் இருக்குன்னு நம்மள கேக்குறாங்க. இப்போ டிராயிங் எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிலிண்டர் வரைஞ்சிக்கணுமா, அது வந்துட்டோம். அவங்க ரேஷியோல கொடுத்துருக்காங்க 5:7, ரேடியஸ் வந்து 5 ஹைட் வந்து 7 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டா தெரியாது, அதனால h = 7x வச்சுக்கிறோம், r = 5x வச்சுக்கிறோம். அண்ட் CS எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு போட்டுட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த ரேடியஸோட எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஹெச்சோட எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியாதனால r = 5x வச்சுக்கிறோம், அதே மாதிரி h = 7x வச்சுக்கிறோம். CSA of a cylinder என்ன ஃபார்முலா? 2πrh ஸ்கொயர் யூனிட்ஸா, அது போட்டுக்கிறோம். இந்த CSA வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 5500, அது சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அந்த 2 அப்படியே இருக்கு, பையோட வேல்யூ 22/7 போட்டுட்டோம். r ஓட வேல்யூ 5x நீங்கள் எடுத்துக்கனால 5x போட்டுரும், ஹெச்சோட வேல்யூ 7x எடுத்துனால 7x போட்டுட்டோம். இப்போ இந்த 7 கேன்சல் ஆகிடுமா? அப்போ மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும், 22 இருக்கும், 5 இருக்கும். இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 220 கிடைக்கும். இந்த எக்ஸ் இந்த ஒரு எக்ஸ் என்ன கிடைக்கும்? x² கிடைக்கும். இப்போ இந்த சைடு இருக்கிறதோ இதை சிம்ப்ளை பண்ண போகிறோம். 0க்கு 0 போயிடுமா? 11 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும். இது 5 டைம்ஸ் வரும் 55. இந்த 0 அப்படினால இன்னொரு 0 போட்டுக்கிறோம். திரும்ப 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 25 டைம்ஸ் வரும். அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குது? 25 இருக்குது, x² இருக்குது, அதான் இங்கே போட்டுக்கிறோம். சாரி, இது வரக்கூடாது, x² இருக்குது. அப்போ x² = 25. அப்போ x என்ன பண்ணலாம்? x = √25. அப்போ x = 5 நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ x = 5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு மேலே சப்ஸ்டிட் பண்ணணும். தென் r = 5x implies 5 × 5 = 25 cm². அது மாதிரி hx = 7 × 5 35 cm². தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.